10 ரூபா காசு கொடுங்க சாக்லேட் வாங்கணும். என்கிட்டலாம் காசு இல்லப்பா. அப்பா அங்க இருக்காரு பாரு, அப்பாட்ட போய் கேளு. எப்ப 10 ரூபா காசு கொடுப்ப ஒரு சாக்லேட் வாங்கணும். என்னது ஒரு சாக்லேட் 10 ரூபாவா? நானா சின்ன பிள்ளையா இருக்கும் போது 10 ரூபா எடுத்துட்டு போனா ஒரு மஞ்ச பை நிறைய எங்க தள்ளிட்டு வருவோம் தெரியுமா? இப்பெல்லாம் முடியாத போய் எல்லாத்துலயும் கேமரா வச்சுறாங்க. 10 ரூபா ஒரு பெண் வந்து என்கிட்ட வந்தாங்க, அதாவது கல்யாணம் ஆகக்கூடிய பெண். அந்த பெண் வந்து என்கிட்ட கேட்குறா, என்ன கேட்குறா அப்படின்னா, அம்மா எங்கள் அம்மா சொல்கிறாங்க நீ புகுந்த வீட்டுக்கு போன பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நீ கேட்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்கம்மா. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன அப்படின்னா, எனக்குன்னு ஒரு சில கனவுகள் இருக்காதா, எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்காதா, அந்த மாதிரி நான் வாழக்கூடாதா, என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட நான் வாழக்கூடாதா அப்படின்னு எனக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்குமா. சரி அப்படிங்கிறேன். நான் கேட்டேன், சரிம்மா இப்போ ஏதாவது வேலைக்கு போறியானா? ஆமாம்மா அப்படின்னா. சரிம்மா நீ படிச்சிருக்க இல்லையா, உன்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுறியா இல்லை அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீ ஃபாலோ பண்ணுறியாம்மாண்ணா? அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாதானம்மா எங்களுக்கு என்னத்துக்கு ஜீவிச்சிருக்குன்னே தெரியல. எல்லாங்களுக்கு வேலையும் உண்டு, பெண்ணும் கட்டியாச்சு, நமக்கு பைசையும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன இந்த கஷ்டம் தீரும் கடவுளே? மானிடா ஏன் வருந்துகிறாய்? உனக்கு என்ன மன குழப்பம்? ஓ கடவுளை, நீங்களா? எவ்வளவு நாள் கொண்டு உங்களை தேடிட்டு இருக்கேன், இப்ப உங்களை காண கொக்கலையே, சத்தம் மட்டும் தானே கேக்குது. நீ ஏன் வாடிக்கொண்டிருக்கிறாய்? என்னத்த சொல்லுக்கு, நீர் தான் கஷ்டத்தை தாரையிரு, சந்தோஷத்தையும் தாரையிரு, யாரையும் ஒண்ணுல பிடிச்சு நிக்கலாம்ல. இவ்வுலகில் இன்பத்தை மட்டும் அனுபவிக்கும் உயிர்கள் ஏதேனும் உண்டா? உமக்கு என்ன கதை ஏக்கம் சீறி வருது இல்ல? என்னாச்சு? உடம்பு முடியல, காய்ச்சல் அடிக்குது. நேத்து நல்லா தானே இருந்த? ஆமா நல்லாதான் இருந்தேன். கல்யாண வீட்டுக்கு வந்தாலே உங்க அக்காகாரி, அவதான் நல்லா இருக்கீங்க, கல்யாணம் பண்ண அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்கன்னு என்னை பார்த்து சொல்லிட்டு போனேன். வந்த உடனே காய்ச்சல் வந்து படுத்த பார்த்தா எந்திரிக்கவே முடியல, அப்படியே படுத்து கிடக்குறேன். அவதான் போன் பண்றான். என்னவா? என்னம்மா சொல்ற? எப்படி இருக்க? ஐயா சரி, நீ உடம்பு பாத்துக்க, நான் கிளம்பி வரேன். அப்படியா சொன்னா? சரி. என்னவா அவளுக்கு வந்துச்சு? சரி, கல்யாணத்துல அவளை பார்த்து நீ என்ன சொன்ன?